ஜெனியோட பேரண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மகள் வந்து கன்சீவாக இருக்கா, ப்ரெக்னென்ட் ஆகிருக்கா அப்படின்னு. ஜெனியுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஜெனியும் ஜெனியோட ஹஸ்பண்டும் க்ரோசரி ஐட்டம்ஸ் ஸோ இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா டிமார்ட் அப்படிங்கிற ஷாப்பில் தான் ரொம்ப பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜெனி வந்து பில்லிங் பார்த்திங்க அப்படின்னா ஹையில் போட்டுருவாங்க. ஸோ இதனால் ஜெனியோட ஹஸ்பண்ட் கொஞ்சம் வந்து டென்ஸ் ஆகிடுவார் அப்படின்னு சொல்லலாம். ஜெனி இப்போ மதுரைன்லா வீட்டில் இருக்காங்க. ஸோ அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் அங்கேருந்து தான் ஆஃபீஸ் போயிட்டு வர்றாரு. ஸோ அப்போ ஹஸ்பண்டோட ஆஃபீஸ்லேருந்து ஒரு இன்விடேஷன் வருது. அதாவது ஒரு பார்ட்டி கண்டக்ட் பண்ணுறாங்க ஆஃபீஸில். ஆஃபீஸ் பார்ட்டிக்கு ஜெனியோட ஹஸ்பண்ட் ஜெனியை இன்வைட் பண்ணுறாரு. ஸோ நீயும் ஆஃபீஸ்க்கு பார்ட்டிக்கு வரணும் அப்படின்னு. ஜெனியும் வந்து கிளம்புறாங்க. ஜெனியோட ஹஸ்பண்ட் தன்னோட ஹெட் கலீக்ஸ் எல்லாரையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு ஜெனிக்கு. ஸோ ஜெனியும் வந்து விஷ் பண்ணுறாங்க அவங்கள பார்த்து அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆஃபீஸ் பார்ட்டிலாம் ஒரு சின்ன ட்விஸ்ட் வைக்கிறாங்க. அதாவது ஹஸ்பண்ட் வந்து தன்னோட ஒய்ஃபை வந்து லிஃப்ட் பண்ணணும், கேரி பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஜெனியும் ஜெனியோட ஹஸ்பண்டும் சின்ன டான்ஸ் பண்ணுறாங்க. எல்லாருமே டான்ஸ் பண்ணுறாங்க பார்ட்டியில். சடன்லி பார்த்திங்க அப்படின்னா ஜெனியோட ஹஸ்பண்ட் ஜெனியை வந்து கேரி பண்ணுறாரு. ஒரு க்யூட் ரொமான்ஸ் அப்படிங்கிறது ஆஃபீஸ் பார்ட்டியில் ஜெனிக்கும் ஜெனியோட ஹஸ்பண்டுக்கும் நடந்தது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஜாலியாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். ஜெனி தன்னோட ஹஸ்பண்ட் ஆஃபீஸை பார்க்குறாங்க. ஸோ அவர் வேலை செய்யக்கூடிய அந்த வேர் ஹவுஸ் இது எல்லாத்தையுமே விசிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஹாப்பியாகவே பார்ட்டியில் ஆஃபீஸ் பார்ட்டியில் டான்ஸ் ஆடிட்டு நெக்ஸ்ட் டே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெவி ஆனதுனால ஜெனிக்கு வந்து ஹெல்த்து வந்து இஷ்யூ வந்துடுச்சு. ஏன்னா அந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா ஜெனி வந்து 3 months ப்ரெக்னென்ட் இல்லையா. ஸோ அதனால் ரொம்ப டல் ஆகிட்டாங்க. ஸோ உடனே ஹாஸ்பிட்டலில் ஜெனியை அட்மிட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா ஜெனியோட ஹஸ்பண்ட் ஒரு 3 days லீவ் போட்டு ஜெனியை கூடவே பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு க்யூட் ரொமான்ஸ் அண்ட் டேக் கேர் அப்படின்னு சொல்லலாம் ஜெனியோட ஹஸ்பண்ட் சைடு. நல்ல வேலை பேபிக்கு ஒன்றும் ஆகலை, சேஃப் அப்படின்னு சொல்லலாம். ஜெனி இப்போ மாமியார் வீட்டில் அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்கிட்ட செக்கப் போகிறாங்க. ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா தன் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட், டியரஸ்ட் ஃப்ரெண்ட் கிருஷ்ணாவை மீட் பண்ணுறாங்க. கிருஷ்ணா ஜெனிக்கிட்ட தன்னோட ஃப்ரெண்டை பற்றி புகழ்ந்துரைக்கிறாங்க. ஸோ ஜெனியும் அப்படியே அக்செப்ட் பண்ணி கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா ஜெனிக்கு கொஞ்சம் தண்ணி தாகம் எடுக்குது. ஸோ உடனே கிருஷ்ணா போயிட்டு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்து அவருக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு நல்ல ஹெல்பிங் டெண்டன்சி, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், புரிதல் அப்படின்னு கூட சொல்லலாம். இதே ப்ரெக்னென்சி டைம் ஜெனி பார்த்திங்க அப்படின்னா மதர்-இன்-லா ஹவுஸ், ஸோ அந்த ஸ்ட்ரீட்டில் அங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு டாக்டர் குவார்ட்டர்ஸ் இருக்கும். ஸோ அந்த டாக்டர் குவார்ட்டர்ஸில் தான் ஜெனி எப்போதுமே மார்னிங் ஈவினிங் அப்படிங்கிறத வாக் பண்ணுவாங்க. அதே சமயம் தான் ஹஸ்பண்டோட 2-3 ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறத அட்டென்ட் பண்ணுறாங்க, மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ். ஜெனியோட ஹஸ்பண்டுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மும்பையில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அம்மா வீட்டுக்கு போயிட்டாலே ஜெனியோட ஹஸ்பண்டை கைனால் பிடிக்க முடியாது. ஏன்னா ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸோட ரவுண்டிங் அப்படிங்கிறதுல தான் இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால் ஜெனிக்கு கொஞ்சம் கோவம் கூட வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ரெக்னென்சி டைம் மதர்-இன்-லா வீட்டில் ரொம்ப நேரம் வந்து ஃப்ரீயாகவே இருக்க முடியாது இல்லையா. ஸோ போர் அடிக்கும். அதனால் ஜெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா த ஹஸ்பண்ட் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே உள்ள மட்டுங்கா அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஷாப் போகிறாங்க, புக் ஷாப்பு. ஸோ அங்கே போய்ட்டு 2-3 புக்ஸ் வாங்கிட்டு படிக்கிறது தான் அவங்களுடைய வழக்கம் அந்த ப்ரெக்னென்சி டைமில். ஸோ மதுரையில் எல்லா வேலையும் பார்த்து வச்சுருவாங்க. ஜெனி வந்து ஜஸ்ட்டை வந்து தன்னை டேக் கேர் பண்ணிவிட்டு புக்ஸ் படிக்கிறது தான் அவங்களுடைய வழக்கமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஜெனி மதர்-இன்-லா ஹஸ்பண்ட், ஸோ இவங்க 2 பேர்கிட்ட மட்டும்தான் ரொம்ப கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க. வேறு யாருக்கிட்டையுமே ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கம்யூனிகேஷன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க மேரேஜ்லேயே கொஞ்சம் பிரச்சனை பண்ணதுனால ஜெனி யாருக்கிட்டையுமே கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க. தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட மட்டும்தான் ரொம்ப கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மாமியார், மதர்-இன்-லா. ஸோ இவங்களை தவிர்த்து ஜெனி ஃபேமிலியில் வேறு யாருக்கிட்டையுமே டச் வச்சுக்கவும் மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஜெனி மதர்-இன்-லா வீட்டில் இருக்கும்போது திடீர்னு வாசல் படி தாண்டி வெளியில் வராங்க. ஸோ அங்கே உள்ள ஸ்ட்ரீட் பீப்புள் எல்லாமே ஜெனி மேலே ஒரு கண்ணு வைக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்கள் வீட்டுக்கு இவ்வளோ அழகான மருமகள் வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி மாமியாருக்கு ஒரு திருஷ்டி கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி கூட பேசுகிறாங்க. ஸோ மாமியார் அதனாலேயே தன்னுடைய மருமகளை வீட்டுக்குள்ளார பத்திரமா வச்சுருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கிற டைம் ப்ரெக்னென்சி டைம் அவங்க வாசல் படியை தாண்டும் போது பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு கீழே விழுந்துடுறாங்க, ஒரு படி தடுக்கி விழுந்துடுறாங்க. ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா மதர்-இன்-லா பதட்டப்பட்டு ஓடி வராங்க. அடுத்து பார்த்திங்க ஹஸ்பண்ட் அங்கே இருக்கார். ஸோ அவரும் வந்து கொஞ்சம் பதட்டத்தோடு ஓடி வந்து ஜெனியை தூக்கி விடுறாரு. நல்ல வேளை குழந்தைக்கும் ஜெனிக்கும் ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லலாம்.
ஜெனிக்கு இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், அந்த ஹேண்ட்மேட் பொருட்கள், திங்ஸ் எல்லாம் ரொம்ப பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா மும்பை பகுதியில் நிறையவே இருக்கும். ஸோ இந்த வெரி மாநிலங்கள், அதாவது வெளி மாநிலங்கள்லேருந்து நிறைய பீப்புள் இதை பண்ணுவாங்க ஹேண்ட்மேடு. ஸோ அப்படி ட்ராவல் பண்ணும்போது ஜெனி அதை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் ஜெனி அப்பார்ட்மெண்ட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நெய்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களும் வந்து ஜெனி ப்ரெக்னென்சி டைமில் டேக் கேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மராட்டி பீப்புள் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இவங்களோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ஜெனிக்கு இருந்ததுன்னு கூட சொல்லலாம்.